டே 93க்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்கங்க. அர்ச்சனா வந்து பார்க்குறாங்க கார்டன் ஏரியாவில். பார்த்தீங்கன்னா 9 lakhs மாதிரி இருக்குது. 9 lakhs ப்ரோ அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மணி அங்கே போகிறாரு. ஐயா இன்னும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, எதனா ஒரு முடிவு எடுக்கலாம். டக் டக்குன்னு கொஞ்சம் வேகமாக ஏற்றுங்க பாருங்க. 9 lakhsலாம் பத்தாது, கொஞ்சம் அதிகம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவரு ஒன்று சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பழக்கம் போல் மணியும் விஷ்ணுவும் வந்து இங்கே உட்காந்து போய் என்னடா இந்த முறை ரொம்ப ட்விஸ்ட் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு ஒன்று பிக் பாஸ் சொல்கிறாரு. இந்த பணம் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க, இறங்கவும் செய்யலாம் அப்படிங்கிறாரு. என்னடா திடீர்னு இறங்கவும் செய்யலாங்கிறாங்க. சரி என்னடா யாருமே எடுக்க மாட்டாங்க பணத்தை அப்படின்னு ஒன்று தினேஷ் படுத்துக்கிட்டு, நான் செஞ்ச வேலை அப்படி, நான் எல்லாரையும் ட்விஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னா அந்த ஹேஷ்டேக் கொடுத்தாருல, அதுலேயே நான் சொல்லி வச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு தகுதி இல்லையா, நீங்கள் போகிறீங்களா அப்படி இப்படிலாம் சொல்லி வச்சிருக்கேன், அதனால யாருமே அதை தொடமாட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, அர்ச்சனாவை கூட்டு போய் உட்கார வச்சு நீ பணத்தை எடுத்துருன்னு அந்த பொண்ணுக்கு நல்லது செய்கிற மாதிரி சில விஷயங்கள் சொன்னார். அந்த பொண்ணு கடுப்பாகி போயிடுச்சு. அது ஒரு கதைன்னு வச்சிங்களேன். அப்போ ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை ப்ளே பண்ணிட்டு இருக்காரு நம்ம தினேஷா. சரி, பணப்பெட்டியை யாருப்பா எடுத்தாங்க, சித்ரா எடுத்துட்டாங்க அப்படின்னு பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. பார்ப்போம். அதாவது என்னன்னா, இந்த பணப்பெட்டிங்கிறது ஒரு டாஸ்க்குங்க. அதாவது பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் வின்னர் ரன்னர் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பணப்பெட்டியை யாருன்னா எடுத்தாங்கன்னா ஞாபகத்தில் இருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் மறந்தே போயிடுவாங்க. அப்போ இதை எடுத்தாலும் ஒரு ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு தான் பார்க்கப்படும். பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்டுகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.